الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் உதவியால் அவனது தனிப்பெரும் கிருபையால் சிறப்பான தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் சூரத்து நம்லும் ஓதப்பட்டது. அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எறும்புகளுடைய ஆச்சரியத்தையும் வியப்பையும் சொல்லி காட்டியிருக்கிறார். ஹத்தா இதா அதவ் அலா வாதி நம்லி قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பட்டாளங்களும் ஊர்வலம் வருகின்ற பொழுது எறும்பனுடைய தலைமை எறும்பு ராணி பார்த்துவிட்டது. இப்ப படை பட்டாளங்கள் வந்தால் நம்முடைய இனத்தை மிதித்து அழித்து விடுவார்கள் என்று கருத்திலே கொண்டு தன் இனத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ராணி எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொன்னது, யா அய்யுஹன் நம்லு மசாக்கினக்கும், ஓ எறும்புகளே, நீங்கள் உங்களுடைய புற்றுகளிலே நுழைந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படையினர்களும் உங்களை அறியாமல் மிதித்திடுவார்கள் என்பதற்காக வேண்டி, உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி நீங்கள் பொந்துகளுக்குள்ளே செல்லுங்கள், நுழையுங்கள் என்று அந்த ராணி எறும்பு காப்பாற்றியது. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரத்து நம்லுன்னே ஒரு சூறாவை இறக்கி வைத்தார், எறும்பு சூறா அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் மதீனாவிலே பார்க்கிறார்கள், சில சஹாபாக்கள் எறும்பு புற்றுகளை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள், தீயால் எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு சொன்னார்கள், நெருப்பை கொண்டு வேதனை செய்வது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தகுதியானது. யாரை நெருப்பை தந்து வேதனை செய்யக்கூடாது. அதன் அடிப்படையில் நீங்கள் எறும்புகளை நெருப்பை கொண்டு புசிக்காதீர்கள், நெருப்பை கொண்டு புசுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று தடுத்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எறும்புகளுக்காக வேண்டி பரிந்து பேசியிருக்கின்றார்கள். பொதுவாக எறும்புகளிடத்திலே சமூக அக்கறை இருக்கும். தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று அந்த சமூக அக்கறை இருக்கும். அதே போன்று எறும்புகள் சரியான நேர்வழியை காட்டும், மற்ற எறும்புகளுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும். தான் மட்டும் வாழாது, மற்றவர்களையும் வாழ வைக்கும். எறும்புகள் பாருங்கள் வரிசையாக செல்லும். காரணம் என்னவென்று சொன்னால், முன்னாடி செல்லக்கூடிய எறும்புகள் அதற்கு ஒரு துகளை போட்டுக்கொண்டே செல்லும், ஒரு மருந்தை போட்டுக்கொண்டே செல்லும். அதனை நுகர்ந்த மற்ற எறும்புகள் அணி பெறலாமல் வரிசையாக செல்வார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, அவர்கள் உங்களை தெரியாமல் மிதித்து விடுவார்கள் என்று நபியை கண்ணியமாக அந்த ராணி எறும்பு பேசியது. அவங்க மிதிச்சாலும் அது தெரியாமல் மிதிச்சுருவாங்க, தெரிஞ்சுக்கிட்டே மிதிக்க மாட்டாங்க, தெரியாமல் மிதிச்சுருவாங்கன்னு சொல்லி அந்த நபியை கண்ணியமாக அந்த எறும்பு பேசியது. ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலே வாழ்ந்த எறும்பு சம்பவத்தை இந்த சூறாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை, கடலில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு நாள் உணவு கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் சொன்னா, கடலில் இருக்கக்கூடிய பிராணிகள் என்ன, பூமியில் இருக்கக்கூடிய பிராணி எறும்பு, அந்த எறும்புக்கு ஒரு நாளைக்கு நீ உணவு கொடு என்று அனுமதி கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளுக்கு தேவையான உணவுகளை தயாராக்கிட்டாங்க, ஆளுகளை வச்சு தயாராக்கிட்டாங்க. அப்போ எறும்பை அழைச்சு தான் சமைத்த தயாரித்த அந்த உணவை கொடுக்கிறார்கள். அந்த எறும்பும் அந்த உணவை வாங்கி கொண்டது. 3 கோதுமை மணி எறும்பு வாங்கிடுச்சு.
இப்படி பல எறும்புகள் தன்னுடைய உணவுகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பெற்றுக்கொண்டன. ஆனால் ஒரு எறும்பு 3 கோதுமையை பெற்றுக்கொண்ட அந்த எறும்பு மட்டும் 1.5 கோதுமையை தான் ஒரு வருஷம் சாப்பிடுச்சு. 1.5 கோதுமையை அப்படியே வச்சிருச்சு. இப்போ சுலைமான் நபி கேட்டாங்க, ஏன் மிச்சம் வச்சுட்ட அப்படின்னு சொல்லி. அடுத்த வருஷம் நீங்கள் உணவு கொடுப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால நான் சந்தேகத்தில் சேமித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கோடான கோடி உயிரினங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் சுலைமான் நபி ஒரு நாளைக்கு அவர்களால் உணவு கொடுக்க முடியவில்லை. ஒரு வருஷத்துக்கான உணவுகளை அவர்கள் கொடுக்க முடியவில்லை. அல்லாஹ் தஆலா உணவு கொடுப்பதிலே கைருர் ராஸிகீன், உணவு கொடுப்பவர்களிலேயே மிக சிறந்தவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எறும்புகளை கொள்ளாதீர்கள் என்று சொல்லி காட்டினார். ஆனால் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எறும்பு. இந்த எறும்புகளிலே 2 வகைகள் இருக்கின்றன. ஒரு வகை சிவப்பு எறும்பு, இன்னொரு எறும்பு கருப்பு எறும்பு. இந்த சிவப்பு எறும்பு தான் கடிக்கும். இந்த கடிக்கக்கூடிய எறும்புகளை அவைகளை என்ன செய்யலாம், அவைகளை நாம் அப்புறப்படுத்தி பார்க்க வேண்டும், அவைகளை துரத்தி பார்க்க வேண்டும். செல்லவில்லை என்று சொன்னால் அடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் கருப்பு எறும்புகளை அதை நாம் அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது. அதை துரத்தினாலே அது போயிடும். ஆக இந்த சிவப்பு எறும்பு இருக்கிறது அசுத்தமானவைகளே உட்காரும். ஆனால் கருப்பு எறும்புகள் இருக்கிறது அது தூய்மையான உணவுகள் தான் உட்காரும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே கருப்பு எறும்புகள் என்பது இனத்திலேயே மிக சிறந்தது, மிக உயர்ந்தது என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழுகின்ற பொழுது எறும்புகளை பார்த்தால் அந்த எறும்புகள் மீது இரக்கம் காட்டுவார்கள், சஹாபாக்களை இரக்கம் காட்டும்படி ஏவுவார்கள் என்று நாம் ஹதீஸ்களை பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடையே வாழக்கூடிய இந்த எறும்புகளை மிகவும் பரக்கத்தானதாக வச்சிருக்கான். நிறைய பேர் நினைக்கிறாங்க வீட்டுக்குள்ள எறும்பு வந்தா முசீபத்துன்னு சொல்லி. வீட்டுக்குள்ள எறும்பு வந்தா அந்த மனுஷனுக்கு ரிஸ்க் வருதான், அந்த மனிதனுக்கு செல்வம் அதிகமாகும். அதுதான் எறும்பினுடைய அடையாளம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு மட்டும் ரிஸ்க் அல்ல, அந்த எறும்புகளுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை அந்த வீட்டிலே கொட்டுகிறான், பொழிகிறான் என்று கிதாபுகளிலே பார்க்கின்றோம். ஆக நம்ம வீட்டுக்குள்ளே எறும்புகள் வருவது என்பது முசீபத் அல்ல, பரக்கத் என்று நாம் ஹதீஸுகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய வாழக்கூடிய அந்த எறும்புகள் இருக்கிறதே, இந்த எறும்புகள் உடனே கிடைக்காது. நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணாதான் எறும்புகள் கிடைக்கும். ஒரு பெரியார் அவர்கள் எறும்புகளை சுற்றியே வாழ்ந்தாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, அவருடைய சீடர்கள்லாம் கேட்குறாங்க, இவ்வளவு எறும்புகளோடு நீங்கள் வாழ்றீங்களே உங்களுக்கு பயமா இல்லையா? உடனே அவர்கள் சொல்லி காமித்தார்கள், இந்த எறும்புகள் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள், அந்த எறும்புகளை நான் நேசிக்கிறேன், அதன் காரணமாக என்னை எறும்புகள் எந்த தீங்கும் செய்வதில்லை, எந்த தொந்தரவும் செய்யவில்லை என்று அந்த எறும்புகளோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக எறும்புகள் இருக்கின்றது, அது நம்முடையதான் வாழுகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த எறும்புகளிலே 22,000 இனங்களை வச்சிருக்கான். உலகத்திலே மனித சமுதாயம் எப்படி நிரம்பி இருக்கிறதோ அதே போன்று உலகத்திலே எறும்பினுடைய இனங்கள், கட்டெரும்பு, சித்தெரும்பு, இப்படி நிறைய இனங்கள் இருக்கு எறும்புல. எறும்புடைய இனங்கள் 2022 இனங்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த எறும்புகளை சிறப்பிப்பதற்காக வேண்டி குர்ஆனிலே ஒரு தனி சூறாவே இருக்கிறான். சூரத்து நம்ல், எறும்பு சூறான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். நம்முடைய தாய்மார்கள் சொல்வார்கள், ஏதாவது சாயால எறும்புகளை தான் சொல்லுவாங்க, எறும்பு சாப்பிட கண்ணு பெருசாகும் அப்படிம்பாங்க. எறும்பு வெறுக்க மாட்டாங்க. எறும்பு நிறையா கிடந்தா கூட நம்மளை கீழே ஊற்ற விட மாட்டாங்க. எறும்போடு சாப்பிடுப்பா, கண்ணு பெருசாகும், கண்ணு கூர்மையாகும்பாங்க. ஆக எறும்புகளை நேசிக்கக்கூடியவர்களாக, எறும்புகளோடு பழகக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹும் குர்ஆனிலே எறும்புக்குன்னு ஒரு தனி இடத்தை கொடுத்து ஒரு சூறாவையே வச்சிருக்கிறார் என்று சொன்னால் எறும்புகள் என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. அதிலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். எறும்புகள் இருக்கிறதே, அது கொஞ்ச நேரத்தில் தூங்குமா, அதிக நேரம் உழைக்கும். அப்போ எறும்புகள்கிட்ட நம்ம உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி எறும்புகள் ஒற்றுமையாக இருக்கும்.
ஒன்று மற்றவனை விட்டு கொடுக்காது. ஒற்றுமையாக இருக்கும், ஒற்றுமையாக செல்லும். ஒரு இறை இருந்தால் கூட தனியாக சாப்பிடலாம், எல்லாத்தையும் கூட்டு வச்சு தான் சாப்பிடும். பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு குணம் எறும்புக்கு இருக்கிறது. ஆக எறும்புகள் மூலமாக நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த படைப்பான அந்த எறும்பை அல்லாஹ் குர்ஆனிலேயே சிறப்பித்து கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த எறும்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிறைய பாடங்களையும் படிப்பினங்களையும் தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பாடங்களையும் படிப்பினங்களையும் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.